அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். நாங்கள் மகிழ்ச்சி பெற்ற பெருமாள் ஓய்வு பெற்ற இளைவர். கடந்த ஒரு 7-8 ஆண்டு காலமாக நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இலவசமாக காவல்துறை மற்றும் முப்படை செல்லும் இளைஞர்களுக்கும் இலவசமாக உளத்தகுதி பயிற்சி கொடுத்துருக்கேன். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அரசு தரப்புல நம்ம என்ன பண்ண போறோம், மக்கள் கூட இருப்போம், மக்களை தேடி சட்டமன்றம் தான் நம்மளுடைய இலக்கு. எல்லாரையும் வருகின்ற வரவேற்கிறோம். அரசு என்ன செய்யணும் சார்? ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லை. நான் சீர்காழி சைடில் எய்டட் ஸ்கூல் இருக்கு. பட் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒன்று கண்டிப்பாக வேணும் சீர்காழி பகுதிக்கு. அது ஒன்று. இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச இஷ்யூ வந்து டாஸ்மாக். அது வந்து டைமிங்கும் சொல்கிறாங்க, பட் ஆனால் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது வந்து கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சால் எடுத்துடணும், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆறெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். மெயின் இது தான். 100 நாள் வேலையில் ப்ராப்பராக நடக்கிற மாதிரி தெரியல. நான் வெளில போகிறப்பெல்லாம் பார்த்தா எல்லாம் உட்காந்துட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் அவங்கள யாரும் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ப்ராப்பராக சம்பளம் கொடுத்துட்றாங்க, பட் ஆனால் வேலை வாங்குறது இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. இப்போ வந்து சார் வந்து சொன்னாங்க கல்வி வந்து பியூர் அரசு பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்ற மாதிரி சார் சொன்னாங்க. அதோட 100 நாள் வேலையை பற்றி சொன்னாங்க. 100 நாள் வேலையில் வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களாம் வந்து சரியா முன்னில் பாதிச்சாங்கன்னா ஆறுகளாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து சாரை பார்க்கலாம். கிரவுண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கிரவுண்ட் வந்து சரியில்லாமல் இருக்குது. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு விளையாட முடியாத அந்த சூழ்நிலாம் இருக்குது. அதேமாதிரி கிரவுண்ட்லாம் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணுங்கிறது ரொம்ப, அதுவும் முக்கியமாக இந்த என்ஜிஓ கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாஸ்தியாக போயிருக்கு. அது கொஞ்சம் சுத்தம் பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோட்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் நல்ல ரோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் கிடையாது, கிராமத்து சைட்லேருந்தும் ரோடெலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிஹெச் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பட் எவ்வளோ சுத்தமாக இருக்கணுமோ, சுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா வரவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பசங்களுக்கு வந்து ஸ்கூல்லலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் முன்னிறுத்தணும்னு தோணுது. இப்போ நிறைய பேர் வீடியோ கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டே இருக்காங்க ரெகுலராக. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃபீல்டில் வந்து அவங்கள பசங்க நிறைய பேர் விட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நல்லாவும் இருப்பாங்கன்னு தோணுது. இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த இது நிறைய எடுக்கணும், ஸ்டாண்ட் எடுக்கணும். நிறையா ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணும். நிறைய ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணால் அவனும் ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா கிரவுண்டு எல்லாமே ஆக்குபைட் ஆகும், நல்லாயிருக்கும். யாரும் அந்த கிரவுண்டில் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுலாம் தவிர்ப்பாங்க. கிரவுண்டும் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அவங்க பசங்க அங்கே கற்றுக்கல அப்படின்னா கிரவுண்ட் எம்டியாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதேமாரி எல்லா கிரவுண்டுமே கிட்டத்தட்ட எம்டியாக தான் இருக்குது, மேக்ஸிமம் ஆஃப் கிரவுண்ட்ஸை. அது கொஞ்சம் ஃபில் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் இருக்காங்களா, ஒரு ஏரியா பசங்க அந்த கிரவுண்டு யூட்டிலைஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கு காரணம் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம்னு சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் ஒரு 4 பேர், ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் விளையாடுறாங்க. ஒரு 50 பேராவது விளையாண்டா தான் அந்த ஏரியாவில் உள்ள கிரவுண்டு ஒர்க்கிங்கில் இருக்கும். அப்போ அந்த பசங்க சுற்றி வட்டாரத்தில் உள்ளவங்களாம் வராமல் இருப்பாங்க. எல்லாரும் வராங்க, எல்லோரும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, கிரவுண்டு வீணாக போகுது. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். லோக்கலில் உள்ள எம்எல்ஏஸ், அந்த கவுன்சிலர்ஸ் அந்த கிரவுண்டை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு லைட்டை போட்டு உள்ளே மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸை கட் பண்ணிங்கனாவே எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் போக்குவரத்து இடைஞ்சல் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஈவினிங் நைட் டைமில் போய் பாருங்கள். என்ஜிஓ கிரவுண்டு இவரே அந்த ஏரியா தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ரியல் டைம் நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே சார், உங்கள் ஏரியாவில் வந்து பார்க் இருக்கா சார்? பார்க்கு இருக்குது, ஆனால் பார்க் பேருக்கு தான் இருக்கே தவிர அது பயன்பாட்டில் இல்லை. அது கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் அரௌண்ட் ஒரு 3-4 பார்க்ஸ் இருக்குது, எதுவுமே ஒர்க்கிங்கில் இல்லை, ஜஸ்ட்டு க்ளோசிங்கில் இருக்குது. அதே நாங்கள் பார்க்குக்குன்னு வரணும்னு நினச்சோன்னா புற்றடி மாரியம்மன் கோயில் சைடில் உள்ள பார்க்குக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது. உப்பனார்லாம் கொஞ்சம் அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் வடிகால் வசதி வந்து கரெக்டாகனா உப்பனார் மழை நேரத்தில் உப்பனாரில் வடிக்கும். நம்ம ஊருக்கு இப்போ ஃபேமஸே தண்ணி தேங்காமல் நிற்கிறது தான். அதை பாதுகாக்கணும். இப்போ இப்படியே விட்டோன்னா நம்ம வீட்லேயும் தண்ணி தேங்குங்கிறது உறுதியாக இருக்கும். அந்த உப்பனார் சுற்று வட்டாரத்தில் வாக்கெல்லாம் தூர்வு எடுக்கலைன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஆல் தி பெஸ்ட் சார். நிச்சயம் வந்து இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஒரு முக்கியமான பேராசிரியர் சாரு. அடுத்தது சார் வந்து ஐடி கம்பெனி, நான் வந்து எல்லை பாதுகாப்பு வீரன். மக்களை தேடி சட்டமன்றம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். சீர்காழி சட்டமன்ற தொகுதி மக்களாகிய நீங்கள் ஐயா வேல்முருகன் அவர்கள் தலைமையிலும் தமிழக மக்கள் கழகம் டி புலியந்தன் அவர்கள் வழிகாட்டல்படியும் வருகின்ற 2026 சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் கேமரா சின்னத்தில் போட்டியிடுகிறேன். சீர்காழி தொகுதி மக்கள் உங்களோட பொன்னான மணியான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் கேமரா சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.